வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் சேனலில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வாழ்க வளத்துடன். வணக்கம் நண்பர்களே. 8/3/2025 இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை, வளர்பிறை நவமி, திருவாதிரை நட்சத்திரம் காலை 3:01 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11 வரை, மதியம் 1:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் 9 மணியிலிருந்து 1:30 வரை, 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்று சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கரணம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய கும்ப லக்ன சூரிய இருப்பு 1 நாழிகை 6 வினாடி. இன்றைய சந்திராஷ்டமம் அனுஷ நட்சத்திரம். இன்றைக்கு சூரிய உதயமானது காலை 6:26 வரை கும்ப லக்னத்தில் ஆரம்பிக்கிறது. கோச்சாரப்படி கிரகங்களின் நிலையில் பார்க்கும்போது ரிஷபத்திலே குரு, மீனத்திலே, மிதுனத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது, மீனத்திலே சுக்கிரன், புதன், ராகு, கும்பத்திலே சனி, சூரியன். இந்த காம்பினேஷன் அப்படியே அமைந்திருக்கிறது. காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 11வது லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற இடத்துல சூரியன் அமர்வது ரொம்ப நல்ல விசேஷத்தை கொடுக்கும். அதே போல் சனி மூலத்திரிகோண ஆட்சி, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம், புதன் நீச்சம், செவ்வாய் வக்ரம் என்ற ஒரு நல்ல தொடரோடு இந்த நாள் அமைகிறது. பலவிதமான கோவில்களை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அதிலே எனக்கு நோயெல்லாம் தீர்த்து வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அருள் தரும் ஆலயம் வேண்டும் என்ற கேள்விக்கு வண்டியூர் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயர் கோயிலை தரிசனம் செய்ய அந்த ஆஞ்சநேயர் அருளாலே இந்த நிகழ்வு நோய் தீர்த்து நல்ல வாழ்வை தரும் என்ற ஒரு செய்தியை குறிப்பாக கொள்வோம். சொல்லுவோம், நத்தை வயிற்றுல தான் முத்து வரும் அப்படின்னு சொல்லுவோம். மழை தண்ணி உள்ளே போய் அது முத்துவாக மாறும் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அப்படி எந்த விதமான காரியங்களையும் நம்ம செய்யும் முன்னாடி அது நமக்கு பலனாக மாறி பலவிதத்திலும் பயன் தரும். அப்படிங்கிறதுனால ஒரு வாட்டி என்ன செய்வோம்னா, நம்ம செய்யக்கூடிய காரியங்களை செக் பண்ணி செய்வோம். எங்கெல்லாம் எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் எனக்கு பெனிஃபிட்டு அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் சொல்லோடைய தேடி கண்டுபிடித்து செய்வது. அப்படி தேடி கண்டுபிடிக்க வேண்டாம், நான் ரெடிமேடாக கொடுத்துட்றேன்னு நம்ம ரிஷிகள் எல்லாம் கொடுத்தது தான் இந்த பஞ்சாங்கம் என்ற விஷயம். பஞ்ச அங்கம் அப்படிங்கிறது திதிவார நட்சத்திர யோகம் அப்படிங்கிற கரணத்தோடு சேர்ந்த விஷயங்களை கொடுப்பார். திதி நமக்கு தெரியும், சூரியன் சந்திரன் இடைப்பட்ட விஷயம். 15 நாளைக்கு ஒரு வாட்டி கீழே போகும், மேலே போகும். அமாவாசை திதி, பௌர்ணமி திதின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த வாரம் அப்படிங்கிறது தான் இப்போல்லாம் தேதின்னு சொல்கிறோம் இல்லையா. பௌம வாரம் அப்படின்னு வடமொழியில் சொல்கிறது இன்னும் வாரமாக இருக்கிறது. அப்படி கிழமைகளாக இருக்கக்கூடியதில் இன்று சனிக்கிழமைன்னு சனியுடைய பகவான் அவருடைய இதில் வந்துடுவார். சனி அப்படின்ன உடனே நீர் அப்படிங்கிறது நேச்சுரலி தெரிஞ்சிடும். மகரம் அப்படிங்கிறது நீர்நிலை கொண்டது. அப்போ பூச்செடி வளர்ப்பது,
குவளைகளில் தண்ணி எடுத்து ஊற்றுவது, பூத்தொட்டி பூவாளி வைப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி வாங்கினா ரொம்ப நல்லது. இந்த சனிக்கிழமையில் போய் நான் தோல் பொருட்கள் எதனா வாங்குறேன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது தேவையில்லாத விஷயங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் மந்த நிலையை ஏற்படுத்திவிடும். இன்றைய நட்சத்திர பொறுத்த திரு ஆதிரை நட்சத்திரம் சிவனுக்கு உகந்தது. சிவபூஜை செய்வது நல்லது. இன்றைக்கு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம். குழந்தையை தொட்டில் விடுறதெல்லாம் செய்யலாம். இது 6வது நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில். இன்றைய நாள் நவமி திதி. நவமினாலே போர், சண்டை அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அழிக்கிறது அப்படின்றது. சத்ரு இருந்தால் சத்ருவை போக்கடிப்பது நவமி திதியோட தன்மை. தீய செயல்களை அழிப்பது அப்படிங்கிறது தான். இந்த நவமி திதின்னு சொன்ன உடனே இதுக்கு துர்கா அம்பிகை மனசில் வந்துடுவாங்க. சிம்ம ராசி, விருச்சிக ராசி இவங்க 2 பேருக்கும் திதி சூன்யம். அதனால் ராமரை வழிபடுவது நவமி ரொம்ப நல்லது. அதனால் ராமரை வழிபட இது சரியாக போகும். ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம், அது வாழ்த்துக்களாக சொல்லும்போது ஆயுஷ்மான பவ அப்படின்னு சொல்லுவாங்க. சௌமிய ஆயுஷ்மான பவன்னு புதன்கிழமை ஆயுஷ்மான யோகம் பவகரணம் அப்படி ரொம்ப நல்லதுன்னு கோட்பாடு உண்டு. அந்த ஆயுஷ்மான் நம்ம நிறைய சின்ன இதில் பார்த்துருப்போம், மகாபாரதத்தில் ஆயுஷ்மான் அப்படின்வாங்க. அந்த ஆயுஷ்மானு யோகம், விதைக்கிறது, புதிய ஆடைகள் அணிவது, போர் செய்வது அப்படிங்கிற விஷயங்கள், ஆரோக்கியத்துக்கான காரியம் அத்தனையும் செய்யணும்னு ஆயுஷ்மான். விவாகம் செய்வது, மத்தியஸ்தம் செய்கிறது எல்லாம் பண்ணலாம். இன்றைய நாள் கௌளவ கரணம் அப்படின்னு இருக்கு. கௌளவ கரணம்னாலே பன்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மந்திர காரியங்கள் செய்வது, எங்கெல்லாம் எதனா ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் செய்யக்கூடிய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஸ்நேகம்லாம் ஏற்படுத்திக்கிறது, யார் ஃப்ரெண்ட்ஷிப் போகணுன்னா யாருக்குலாம் இன்றைக்கி பண்ணலாம். மந்திர காரியங்களை செய்யலாம். வாகனங்களை வாங்கி ஏறுறோம், புதுசாக வண்டி வாங்குறேன்னா அதெல்லாம் செய்யலாம். வாஞ்சியம், ஸ்ரீ வாஞ்சியம் அப்படிங்கிற கோயிலுக்கு சென்று வருது, திருநள்ளாறு சனீஸ்வரனை வழிபடுவது, இது போன்ற விஷயங்களெல்லாம் இந்த நாளிலே செய்வது. முடிந்த வரைக்கும் ஏழை தொழிலாளிகளுக்கு உணவு, உடை, செருப்பு முதலை வாங்கி கொடுப்பது இந்த கௌளவகரணத்தில் முக்கியமானது. கௌளவகரணத்தின் அதிதேவதை பன்றின்னு பார்த்தோம். அப்போது பூவராகன், வராகமூர்த்தி, தஞ்சையில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் இவெல்லாம் வழிபடுவது ரொம்ப நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் என்ற நல்ல செய்தியுடன் தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் வருகிறது என்று காண்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே குரு இருப்பார். அந்த இடத்தின் 3ஆம் இடமான மிதுனத்திலே திருவாதிரை நட்சத்திரத்தின் உள்ளே சந்திரன் பிரவேசிக்கிறார். உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் அப்படின்னாலும் சந்திரனுக்கு நல்ல இடம், உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். எப்படியான இன்றைக்கி ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய இருக்கும். ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா தான் இன்றைக்கி நிறைய பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சம் கெயின். 3ஆம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் அமர்ந்திருக்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். நல்ல ரியாலிட்டி அப்படிங்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸில் அதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரிக்கி பெனிஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி புதன் அப்படிங்கிறவர் உங்களுடைய 3ஆம் அதிபதி, அவர் 12ல் அமர்ந்திருக்கிறார். அதனால் அவருக்கான விஷயங்கள் பார்த்தபோது கொஞ்சம் போட்ட பணத்தில் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது நல்லது. ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா ட்ரிகர் ஆகிட்டு உங்களுக்கு லாஸை கொடுத்துருவோம், மைண்டில் வச்சுக்கோங்க. அது தவிர சிக்னஸை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. உங்கள் 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது சுக்கிரன், அவர் அமர்ந்திருக்கிறது 12ல் அமர்ந்திருக்கிறார். ஆனால் லாபத்தை கொடுப்பார். ஸோ கம்ப்ளீட் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேட் கம்ப்ளீட்டாக பண்ண முடிய டே இன்றைக்கி அமையும். இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 11வது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது சூரியன், சனி. இவன் 2 பேரும் நல்லா அமைஞ்சிருக்கிறாங்க.
உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வசனத்தை உங்களுக்கு அழகாக ஆணித்தரமாக மனத்திலே புரித்து விட்டார்கள். அதனால் ஒரு நல்ல டே இன்றைக்கி. அதனால் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. இன்றைக்கு மேலும் அனுஷ நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு இருக்கிறதுனாலே சனி ரிலேட்டடான விஷயங்கள், எண்ணெய் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் காஷனாக இருக்கிறது நல்லது. ஆயில் செக்டார்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் கிட்டே போகாதீங்க, அது உங்களை நஷ்டப்படுத்தி விடறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்றைக்கி டே கொஞ்சம் ஸ்மூத்தான டே அப்படின்னே சொல்லுவேன். லாபம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலும் இனிமையாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரான ப்ராபர்ட்டியும் உங்களுக்கு பில்டப் பண்ணி கொடுக்குற நாள். அதனால் இந்த நாள் இனிய நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் நாதன் 11 அமர்ந்திருப்பது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கிறது. அந்த ராசியின் நாதனுடன் 2ஆம் அதிபதியான புதன் அவரும் சேர்ந்திருப்பதும் ஒரு நல்ல சேர்க்கையை கொடுக்கறதுனால பொன் பொருள் வர்த்தகங்கள் எல்லாம் நல்லதை கொடுக்கும். அப்போது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸில் உட்காரும்போது 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல மிதுனத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது கொஞ்சம் நல்லதில்லை. குடும்பஸ்தானத்தில் அவர் அமர்ந்து கொண்டு கொஞ்சம் உங்களுக்கு டல்னஸ் கொடுப்பார். 12க்கு அதிபதி, அதனால் கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார். அந்த விரயத்தோடு சேர்ந்தாற் போல் திருவாதிரை என்ற நட்சத்திரத்தின் கீழே சந்திரன் உள்ள இன்ட்ரோ ஆகிறதுனால என்ன ஆகுது, கொஞ்சம் தன விரயம் ஜாஸ்தி ஆகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவும் போது கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுத்திவிடும். உங்களுடைய ராசிநாதன் 11 அமர்வது நல்லது என்று பார்த்தோம். 2ஆம் அதிபதி 11 அமர்வது நல்லது என்று பார்த்தோம். ஆனால் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கான பயங்களையும் சக்ஸஸை டிஃபால்ட் பண்ணக்கூடிய விஷயமாகவும் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கன்சர்ன் பண்ணிக்கோங்க. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு காசு கொடுக்கறது ரெடியாக இருக்கா. சுகஸ்தானாதிபதி அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறார். தொழிலில் காசு வரும். ஆனால் 9க்கும் 10க்கும் உரியவன் 10லேயே ஆட்சி பெற்றிருப்பது அவ்வளோ நல்லதல்ல. அதனால் பண விரயம், பயம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான் கொடுக்குறார். இன்றைய நாளிலே அவசியம் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் பார்க்கக்கூடியது வராக பெருமாள், வராகமூர்த்தி அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா வராகி அம்மனை போய் வழிபடுவது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணும்போது உங்களுக்குடைய கஷ்டங்களை அடியோடு பேர்த்து எப்படி அந்த வராகமூர்த்தி தன் மூக்காலை தூக்கித்தாரோ அதே மாதிரி உங்களை ஃபுல்லாக ரிட்ரீவ் பண்ணி பழைய ஸ்டேஜில் உங்களோட நல்லபடியாக வச்சுருவார். அதனாலே அவன் அருளாலே அது நடக்கும் என்ற காரணத்தினாலே பூவராகனை வழிபாடு செய்வது இன்று ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே இருக்கிறது 11க்கு அதிபதியான செவ்வாய். அவர் கொஞ்சம் புத்திங்கிறது புதன், செவ்வாய்ங்கிறது புத்தி குறைவை ஏற்படுத்தக்கூடியவர். இவர் இருக்கிறதுனால கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான டெசிஷன் இருக்கிற நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உள்ள நுழைகிறார். அவர் மிருகசீஷம் அப்படிங்கிற ராசிக்குள்ளார மிதுன ராசிக்குள்ளார நுழையும் போது அவர் உள்ளே வந்த உடனே என்ன செய்வார், திருவாதிரை அப்படிங்கிற ஸ்டெப் எடுப்பார். ஆதிரைனாலே நேச்சுரலி ராகு. அப்போ எதையுமே அவசரப்படுத்தி செய்யக்கூடிய எண்ணத்தை கொடுத்து விடுவார். அந்த அவசரத்தினால் வரக்கூடிய காரியங்கள் பதறி கெடுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இன்றைக்கி கிரியேட் பண்ணுவார். அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. அவரும் திரவிய நாசத்தை கிரியேட் பண்ணி உங்களை ஒரு சிக் ஸ்டேட்டஸ் கொண்டு போக வாய்ப்பு இருக்கிறதுன்ற காஷன் மைண்டில் வச்சுக்கணும். அதனால் எந்த விதத்திலும் பதட்டப்படுவதில்லைன்னு ஒரு சின்ன சங்கல்பம் பண்ணிக்கிறது நல்லது. அந்த சங்கல்பத்தின் கீழே தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. ஏன்னா 4ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடமானது செவ்வாயுடைய இடம். அவர் பார்க்குறாரு உங்கள் ராசியிலிருந்து கேது என்ற கிரகத்தை பார்க்கிறார். கேது என்ற கிரகம் 4ல் உட்கார்ந்துருக்குது, அவ்வளோ நல்லதில்லை. உங்களுக்கு எத்தனை விஷயம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் உங்கள் மூத்தவர்களுடன் சண்டை,
உங்கள் ஃபேமிலியில் மூத்தவர்களாக இருந்தால் அவங்களோட சண்டையெல்லாம் க்ரியேட் பண்ணி உங்களை எப்படியும் கிளஸ்டர் பண்ணி விடுறதுக்காக இவங்களாம் ரெடியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களை டியூன் பண்ணுறது. ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் ஆகணும். இல்லை எல்லா தங்கத்தையும் புடம் போடுவது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தங்கத்தை புடம் போடுவதுக்குள்ள இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இல்லை இதுவும் ஒன்று. அதுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிக்கிட்டிங்கன்னா மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னா கொஞ்சம் அதில் சிக்காமல் தள்ளி நிற்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஜோசியங்கள்லாம் பார்த்துக்கிறது. சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார், அவர் 10ஆம் இடத்துல இருக்கார், அவர் 10ல் இருக்கிறதுனால நல்லது. உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் அழிவும் இருக்க பெருசாக இருக்காது. ஆனால் புதன் நன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்துடும். நீங்கள் எதனா சின்ன சின்ன ட்ரிப்ஸ்லாம் போயிட்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். சின்னதாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூவ்மெண்ட் கொடுக்கும், நல்ல விஷயம் நடக்கும். இதே 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சூரியனும் சனியும் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். உங்களுக்கு அவ்வளோ நல்லது செய்ய வாய்ப்பு இல்லை. அதனால் இன்றைக்கி பெரிய எக்ஸ்ட்ராடினரியாக சில காரியங்கள்லாம் செய்ய வேணால் அதெல்லாம் செய்யாதீங்க. இன்றைக்கி அதெல்லாம் அவசியம் இல்லாத நாட்களாக இருக்கிறதுனாலே மிதுன ராசிக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் சுவாமி விஷ்ணுவை பூவராகன் அப்படிங்கிற விஷயத்தால் பார்த்தாலும் சரி, விஷ்ணுவோட நின்ற ஸ்வரூபம் எதுவாக இருந்தாலும் சரி, அதுவே வழிபடுவதனால வரக்கூடிய பலன்களை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடும். மற்றபடி எக்ஸ்ட்ராவாக எந்த வேலையும் பண்ண வேண்டாம். வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளின் மிக மிக முக்கியமான நாள். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சந்திரன் தன விரயம் அப்படிங்கிற ஸ்தானம், ஏற்கனவே விரயஸ்தானம், அதில் பணத்தை விரயம் பண்ணுறதுக்குன்னே வராரு உள்ளார. அவர் கூட சேர்ந்து ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறது செவ்வாய். அவர் சும்மா இருக்க போகிறதில்ல, உங்களை செலவு பண்ண வைக்க போகிறார். மருத்துவ செலவுக்கு ரெடி ஆகிருங்க, எக்யூப் ஆகிருங்க. ஏதோ விஷயத்தில் மருத்துவ செலவை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுப்பார். அதுக்கு முந்தின மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த மருத்துவ செலவு சரியாயிடும்னு ஒரு ட்ரிக் உண்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்களே இன்றைக்கி மெடிக்கல் செக்கப் அப்படின்னு ஒரு கான்செப்டில் பணத்தை கட்டி மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போடும். எக்ஸ்ட்ராவாக செலவு சுப செலவாக மாறிடும். இல்லை ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுவிடுங்க இன்றைக்கி, அந்த மாதிரி ஒரு செலவாக மாற்றி விடுங்க. டைரெக்டாக செலவு ஃபார் டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகாமல் இந்த மாதிரி மாற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக போகலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட். உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேது அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. அதனால் மருந்து சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப அட்வைசபிளாக இருக்குது. தன லாபத்தை கொடுப்பதாக இருக்கிறது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா தான் இன்றைக்கி பண்ணுங்கள். இங்கேருந்து உங்களுக்கு ராகு அப்படிங்கிற ஒரு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் அவ்வளோ நல்லதாக இல்லை, நல்ல இடத்துல இல்லை. அவரோட சேர்ந்திருக்கிற சுக்கிரனானவர் அவரும் அவ்வளோ ஸ்டேட்டஸ் கோல இல்லை. பட் புதனானவர் நல்லா இருக்கிறார். அதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனாக வீட்டில் பழக முடியுமோ அவ்வளோ அழகாக பழகிட்டிங்கன்னா ஸ்மூத் டேஸ் ஆர் கம்மிங் இன் ஃபார்வர்ட். அதனால் நல்ல நாட்களெல்லாம் நம்ம வீணாக்காமல் அனைவருடன் அன்புடன் பழகுவது அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் என்ற இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து அமர்வது அவ்வளவு நல்லதல்ல. உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் செய்யக்கூடிய காரியங்களிலே தடைகள், பயங்கள் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் உண்டா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் உண்டு. அவர் பேர் நத்திங் பட் குரு. அவர் 10ஆம் இடத்துல இருப்பதனாலே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் அனுகிரகமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரயாணங்கள் இதெல்லாம் கொடுப்பார். அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அலைச்சல் ரொம்ப பெருசாக இருக்கா அதை வழி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மூத் டே உங்களுக்கு ஃபாரவே இல்லை, ஈஸியாக கிடச்சிரும். அதனால் நல்ல காலங்கள் அவசியம் உங்களோட நெருங்கி கொண்டு இருப்பது என்ற மனத்தில் வைத்து கொண்டோமானால் இந்த நாள் இனிய நாளாய் அமைந்துவிடும். வாழ்க வளர்த்து. வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியை ராசிநாதன் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். அலைச்சலை கொடுப்பாரா? ஆமாம் சார் கொடுப்பார். சனியோடு சேர்ந்து பார்க்குறார். பயத்தை கொடுப்பாரா? ஆமாம் பயத்தை கொடுப்பார். தீர்வு இல்லைங்களா? தீர்வு இருக்குது. 11ஆவது இடத்துக்கு வராரு சந்திரன். 11ஆவது இடத்துக்கு இருந்தால் என்ன ஆகும்னா வெற்றி வரும், தனம் வரும், பயம் போகும். அதனால் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 11ஆவது இடம் ரொம்ப நல்ல ஸ்தானம்.
உங்களுக்கு வர வேண்டிய வரவுகளை நீங்கள் அழகாக ரீப்பிங் பண்ணிக்கலாம். 11ஆவது இடத்துல ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறதுனால பண வரவுக்கு ரெட்டிப்பு பலன் அப்படின்னு கொடுக்கலாம். உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேதுவினால் வரக்கூடிய வியாதி, மனசோர்வு, இப்படி விஷயங்கள் தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிற சுக்கிரன் மற்றும் புதன், இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. புதன் மட்டும் கொஞ்சம் மனசில் வியாகுலம்னு சொல்லக்கூடிய கன்ஃபியூஷனை கொடுப்பார். ஆனால் சுக்கிரன் கிளியராக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை பெனிஃபிட்டையும் 8ஆம் இடத்துலேருந்து கொடுத்து விடுவார். அதனால் உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நாள் அமையப்போகிறது. ஸ்லோ பட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்வாங்க. மெதுவாக காய்களை நகர்த்தி கொண்டே சென்றீர்களானால் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் வரக்கூடிய பயங்கள், குருவுடைய தன்மையினால் வரக்கூடிய பயங்கள் எதுவும் உங்களை பாதிக்காது. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய மீனம் அப்படிங்கிறதுனால குருன்னு வச்சுட்டா அதனுடைய பயங்கள் இப்படின்னு மனசுக்குள்ள கண்டினியூஸ் ஃபேக்டர் இருக்கும். அந்த ஃபேக்டர்லேருந்து கொஞ்சம் மயத்தை விட்டு வெளியில் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் ஈஸியாக சில விஷயங்கள் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துடலாம். அது ரொம்ப பெருசாக அடி வாங்காமல் தப்பிச்சுக்கலான்றது ஃபேக்டர். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடம் என்ற இடத்திலே திருவாதிரை நட்சத்திரத்தின் உள்ளே சந்திர பகவான் பயணிக்கிறார். 10 சந்திரன் வந்தாலே நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், ஆனந்தம், இந்த வார்த்தைகள் எல்லாம் வரிசையாக சின்டாக்ஸ் பண்ணி போட்டுடலாம். அப்படி ப்ரிஃபிக்ஸ் கொண்ட ஒரு நல்ல இடம் அது. 10 தொழில் ஸ்தானம். அதனால் ஆஃபீஸில் நீங்கள் போகும்போது நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். பண வரவுக்கான வாய்ப்புகளை எப்படியான ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுப்பார். அந்த 10ஆவது ஸ்தானத்தில் ஏற்கனவே செவ்வாய் வேறு உட்காந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் பண விரயமும் சேர்த்து கொடுப்பார். டைரெக்டாக பணம் ஃபுல் ஃப்ளோவில் வரும்னு சொல்ல முடியாது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆனால் பணத்தையோ நல்ல ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைகிறார். அதனால் இன்றைய நாளிலே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற ராகு, சுக்கிரன் மற்றும் புதன் உங்களுக்கு நல்லதொரு சுகத்தையும் அனுபவத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் மனசோர்வு இருக்கும், கொஞ்சம் உடல் அசதி இருக்கும். மற்றபடி நெகட்டிவ் ஃபேக்டர் பெருசாக இருக்காது. வேலைகளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கரெக்டாக பிளான் பண்ணுறது டே இன்றைக்கி நீங்கள் எவ்வளவோ அழகாக பிளான் பண்ணுறீங்களோ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பணத்தையும் பொருளையும் கொடுப்பதற்கு உங்கள் மேல் அதிகாரியோட இன்ட்ராக்ட் பண்ணி விடுவார். ஸோ ஒர்க் பண்ணக்கூடிய கடையிலெல்லாம் வேலை பார்க்குற முதலாளின்னு சொல்லக்கூடியவங்க தொழிலாளி எவ்வளோ ஒர்க் பண்ணுறான்னு பார்த்து இன்றைக்கி மெஷர் பண்ணக்கூடிய டே அப்படின்னு வச்சுக்கலாம். சனியும் கொடுப்பார், சூரியனும் கொடுப்பார் உங்களுக்கு. அப்போ 2 பேருமே உழைத்தால் காசு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், உழைப்போனுக்கு காசுன்னு சொல்ல விஷயங்கள் 2மே இன்றைக்கி சேர்ந்து இருக்கிறதுனால உழைப்பாளி உயர்வதற்கான நல்ல நாள் என்று அதை மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளவும் ரீப்பிங் பெனிஃபிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் நல்லது ஒரு நாளை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி இன்றைக்கி டேவை எண்ட் ஆஃப் தி டே சந்தோஷம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு முடித்துக்கொள்வோம். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் 10ஆம் இடம், அந்த ராசி கடகராசி, அதனுடைய அதிபதி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்குள்ளே திருவாதிரை என்ற நட்சத்திரத்திலே தன் காலை பதிக்கிறார். 9 அப்படிங்கிறது சந்திரனுக்கு அவ்வளோ நல்ல இடம் கிடையாது. அதுவும் திருவாதிரை நட்சத்திரங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கும். ஏற்கனவே 9ஆம் இடத்துல செவ்வாய் வேறு அமர்ந்திருக்கிறார். அவரால் காரிய தடைகள் உண்டு. அவரோடு சேர்ந்து இவர் காரிய தாமதத்தை ஏற்படுவார். செய்கிற காரியம் ஏற்கனவே தடையாக இருக்குது, இவர் ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்லோ. எதுவுமே டெட்லைன் அப்படின்னு டிஸ்க்ளைமரில் கொடுப்போம். அந்த டெட்லைனில் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொஞ்சம் சிக்கல் மாட்டி விடுவார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதுவும் சேர்ந்து செய்வார்.
ஸோ அப்போது ஒரு அடிக்கு 2 அடி அப்படிங்கிற பத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதுனாலே இன்றைக்கி நீங்கள் கால வேளையில் சீக்கிரம் எழுந்துக்கணுங்கிறது தான் ரூல். எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கங்க. என்னெல்லாம் வேலை பண்ணமோ அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிவிடுங்க. அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் அப்படியே நின்றுனீங்கன்னா அதுக்கான டிஸ்க்ளைமரை யூ வில் ஹேவ் டு ஃபேஸ் இட். அதனால் கரெக்டாக அப்பப்போ முடிக்க வேண்டிய காரியங்களை முடிச்சுக்கிட்டே வந்துடுங்க. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது உங்கள் ராசிநாதன். அதனால் கொஞ்சம் மனக்கவலையை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். ஆனால் சந்திரன் உள்ள நுழையக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர அதிபதி, அந்த மிதுனத்துடைய அதிபதி யாருன்னா புதன். அவர் அமர்ந்திருப்பதும் 6ல் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். மனக்கவலையிலேருந்து கொஞ்சம் லாபம் அப்படின்னு வச்சுக்கலாம். 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு உங்களை பயத்தில் தான் கிரியேட் பண்ண போகிறார். அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிட்டு காரியங்களெல்லாம் கடை முடியுங்க. ஏன்னா நேற்றுக்கு சந்திராஷ்டமத்தை ஃபேஸ் பண்ணிங்க. அதனால் ஏற்கனவே அந்த காரிய தடைகளுடைய கண்டினியூஷன் என்றைக்கும் இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் அமைதியாக ஓட்டிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் நல்ல காலத்தை எதிர்நோக்கி இருக்கலாம். இன்று பெரிய எக்ஸ்ட்ராவேஜஸ் வேலைகள் எதுவும் பண்ண வேண்டாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 8ஆம் இடத்துக்குள்ளே சந்திரன் நுழைவது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போது எதுவுமே செலவு செய்கைகள் எதுவும் பண்ணாலும் எதை பண்ணாலும் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். செலவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, வரவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கெல்லாம் தெரியும். காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து சூரியனை பார்த்து விட்டால் அதன் எஃபெக்ட் கம்மியாகும். இன்றைக்கு நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பதனாலே சிவங்கோயிலுக்கு போய் ஒரு தீபத்தை போட்டுவிட்டு சுற்றி விட்டு வந்து சனிக்கிழமை, அதனால் அனுஷ நட்சத்திரம் சனிக்கிழமை அப்படிங்கிற காம்பினேஷன் வச்சுட்டிங்கன்னா இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆறாமற யோசித்து செஞ்சிங்கன்னா போதும். சனி ஏற்கனவே தாமதப்படுத்துவார். அதனுடைய அனுஷத்துக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் வரப்போகிறது. அதனால் ஏற்கனவே தாமதமானதை இன்னும் கொஞ்சம் தாமதப்படுது நல்லது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது, 10 தடவை யோசிக்கிறது, அதுக்கப்புறம் செய்கிறது. அவசரப்படுவது வேண்டாம். அப்படின்னா கரெக்டான சொல்யூஷன் இன்றைக்கி கிடைக்கும். ஏதானும் பதறி அதுக்கு இன்னே முடிச்சு ஆகணும்னா குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பது ஒரு நல்ல செய்தி தான். இருந்தாலும் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார் அப்படின்னு தெரிகிறது. 4ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து இருப்பதனால 2 பேருமே பிரச்சனைக்கான கிரகங்களாக மாறிவிடுவார்கள். அப்போ பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும்னால கொஞ்சம் உஷாராக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உஷாராக இருந்துடணும். அனாவசியமாக பேச்சுக்கள், அனாவசியமாக செயல்கள் எதுவும் வேண்டாம். இன்றைக்கி நான் என் வேலையை மட்டும் செய்கிறேன், மற்ற வேலைகள்லாம் நான் எதுவும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு சாஃப்ட் டேவாக முடிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு ட்ராஜடி அப்படிங்கிற டே எண்டாக முடியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியே நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறார் செவ்வாய். 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அவர் கூட இப்போ திருவாதிரை என்ற நட்சத்திரத்தின் கீழே அவரும் வந்து மிதுனத்தில் அமர்கிறார் சந்திரன். 7ல் சந்திரன் வந்தாக்க உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார்னு ஒரு ரூல் இருக்குது. அதனால் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்ல நாள் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஒரேடே அடிச்சுக்கிட்டு இருந்தால் தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தெளிய வைக்கிறது அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் என்ற இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் அவர் டைரெக்டாக அவங்கள ஒன்றும் கண்டுக்கவே முடியாத சூழ்நிலை இருக்குதான். கொஞ்சம் மனசுக்கு வருத்தத்தோடு இருந்தீங்க. 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சூரியன், இன்னொருத்தர் சனி. இவங்க 2 பேருமே உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டின்னா நீங்கள் புஷ் பண்ணி உங்களை தள்ளிக்கிட்டால் தான் நடக்கும். உங்களுடைய ராசியிலேருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரனும்
புதனும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ ராகுவோட சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும்? சுக்கிரனுடைய எஃபெக்ட்டு ராகுவோட எஃபெக்டில் அப்படி அடங்கிடும். அப்போது எப்படியான சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து விட்டுரும், எப்படியான உங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டுரும். அப்படிப்பட்ட சுகஸ்தானம். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ராசிசாமி இந்த சந்திரன் தான். அந்த சந்திரனை நீங்கள் பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சந்திரனை பிடித்து கொள்வது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேதுவானவர் உங்கள் பண விரயத்தை ஜாஸ்தி பண்ணி விடுவார். அதனால் அவர்கிட்டையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயம் இருக்கணும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னாக்க, இன்றைக்கு அவசியம் நீங்கள் சனிக்கிழமை ஆனதுனால் பக்கத்தில் இருக்க ஏதான ஒரு பெருமாள் கோயில் உள்ளே போயிடுங்க. அந்த பெருமாள் கோயிலில் எல்லா பெருமாள் கோயிலையும் ஒரு வராகசாமி மூர்த்தியோட பிம்பம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வராகசாமி பிம்பத்தை பார்த்துட்டிங்கன்னா அவர் தான் நிகதி. அவரோடு உட்காந்துருங்க, அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. இல்லை பக்கத்தில் வராகி அம்மனுடைய கோவில் இருக்குது, அமைதியாக அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இன்றைக்கு எப்படியான ஒரு டேயில் அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. உங்களை அமைச்சு கொண்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இதெல்லாம் இண்டிகேட்டிவ் டேஸ்னு பேர். வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்போது அதுக்கு இந்த டேயில் ஒரு புனான்சா, நீ ஏற்கனவே வந்திருக்கில்ல அப்படின்னு உங்களை தள்ளிவிட்டு வெளியில் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு போகிறதுக்கான புனான்சா இருக்கும். அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த சிக்கலை நீங்கள் அதோடைய ஃபாலோ பண்ணி இந்த டேயில் கொஞ்சம் சிக்கலாக இருந்ததை கஷ்டப்பட்டேன்னு மனசில் வச்சுக்கணும். அதனால் பரிகாரமாக இதை மனசில் வைத்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் நாதன் 2ஆம் இடத்தில் அமர்வது, உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்வது ரொம்ப நல்லது. அந்த 6ஆம் இடத்திலே சேர்ந்தாற் போல நமக்கு சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தை வந்து அமர்வது மிக மிக நல்லது. அவர் மகிழ்ச்சி கடலிலே பொங்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி 5ஆம் இடத்திலே ஏற்கனவே குரு அமர்ந்திருப்பது 3ஆம் அதிபதி அவர். அதனால் உங்களுக்கு லாபம் உண்டு. உங்கள் ராசிநாதன் 2இல் அமர்வதும் ராசிநாதன் கூட சூரியன் அமர்வதும் கொஞ்சம் நல்லது இல்லை. அதனால் முன்ன பின்ன உங்களுக்கு இழுத்து பிடிச்சி நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமையப் போகிறது. ஆனால் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக 2 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க இல்லையா, சந்திரனும் செவ்வாயும். இவர்களுடைய பெனிஃபிட் உங்களுக்கு ரீப்பிங் ஆகும். அதை என்ட்ராஸ் பண்ணுறதுக்காகவே செவ்வாய் போது அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சந்திரனுக்கு உதவி செய்வதற்காக அந்த 2 கிரகம் இருக்கக்கூடிய மிதுனத்துக்குடைய 4ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா சுகம், உங்களுடைய 5ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம்னு பார்க்கும்போது அந்த 5ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனானவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். நல்ல சௌக்கியத்தை கொடுப்பார். புதனோடு சேர்ந்துருக்கிறார். புதன் நீச்சம் அப்படிங்கிறனால புதனுடைய வேல்யூக்கு போயிடும். ஆனால் ராகுவோடு சேர்ந்துருக்கிறார், நல்ல தன லாபம் உண்டு. இன்றைக்கி சனிக்கிழமை அவசியம் நல்ல ஒரு பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா தாயார் சந்நிதின்னு இருக்கும். லக்ஷ்மி கடாட்சமாக லக்ஷ்மி அமர்ந்திருப்பாள். அவர்கிட்ட போய் அமைதியாக உட்காந்துருங்க. ஒரு 4 நெய் தீபம் எடுத்துகிட்டு போங்க. ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து வணங்கி விட்டு உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு, இல்லைன்னு செல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை வந்துடுங்க. இல்லை அந்த பட்டாச்சாரியார்கிட்ட சொன்னீங்கன்னா லக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னா அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. பண்ணிவிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு சடாரி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களுக்கு இந்த நாள் அத்திவார நாளாய் மாறிவிடும். அதனால் இதை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப்பில் பலவிதமான பெனிஃபிட்டை நீங்கள் ரீப் பண்ண போகிறீங்கன்றதில் சந்தேகமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளற சந்திரனின் பிரவேசம் இருக்கிறது. 5 அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல ராசியுடைய நம்பர் இல்லை. அங்கே வரும்போது ஏற்கனவே 5இல் உட்கார்ந்துருக்கிறது செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரும் நல்ல இடத்துல இல்லைங்கிறது நமக்கு தெரியும்.
உங்களுடைய ராசியினுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ரொம்ப நல்லவர். சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. புதனோடு சேர்ந்திருக்கிறார். அனைத்தும் நன்மையாக செய்ய போகிறார். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் தான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார் என்று தெரிகிறது. 8ஆம் இடத்திலே அமர்ந்தக்கூடிய கேதுவும் உங்களுக்கு அவ்வளோ சௌக்கியமான சூழ்நிலையை தரவில்லை. அதனால் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு ஆசாமி, 2 ஆசாமி இருக்கிறாங்கன்னா, ஒன்று சுக்கிரன் இருக்கிறார், இன்னொன்று புதன் இருக்கிறார். இவங்க 2 பேரும் உங்களுக்கு மாற்றி மாறி நண்பர்கள் செய்வார்னா 5, 6 என்ற எண்ணை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. வெளிர், சிகப்பு, வெண்பட்டு இது 2ஐயும் நீங்கள் உடையாய் அமைவது. கொஞ்சம் பச்சை கலர் சேர்ந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பச்சை பார்டர் இல்லைன்னா பச்சை கலர் துணி எப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நல்லது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய டேயை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால் டே ரொம்ப சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னாக்க இந்த யுக்தி உங்களுக்கு யூஸ் ஆகும். சுக்கிரன் நல்லா இருக்குது, புதன் நல்லா இருக்குன்னா டெஃபினட்டாக விஷ்ணு கோயிலுக்கு ஒரு விசிட் போயிட்டே வரணும். அதனால் காலை வேளையில் சனிக்கிழமையாக இருக்குது, பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்தால் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இருந்தால் ஆஞ்சநேயர் போய் சுற்றிட்டு வாங்க. பக்கத்தில் லக்ஷ்மி தாயார் இருந்தால் லக்ஷ்மி தாயாரை போய் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் வணக்கம் போட்டுட்டு வாங்க. இதை விட பெரிய பரிகாரம் உண்டானா இதுதான் பெரிய பரிகாரம். உங்களை வாழ்க்கையை புரட்டி போட்டு மாற்றி விடக்கூடிய பரிகாரமாக அமையும். அதனால் அமைதியாக போங்க. 2 நெய் விளக்கை போட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் உசிதமாக இருக்கும். அதனால் அமைதியாக போய் விளக்கை போட்டு அமைதியாக சுவாமி பார்த்துட்டு வந்தீங்கன்னா லக்ஷ்மி அருளாலே வரக்கூடிய பண வரவுகள் உங்களுக்கு பெருநீளாக எப்போவுமே வரத்துக்கு தான் நெய் விளக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால் நெய் விளக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து போடுங்க. முடிந்த வரைக்கும் புது அகலையும் புது திரியையும் புது தீப்பெட்டியும் எடுத்துகிட்டு போயிடுங்க. எதுவுமே நீங்கள் அங்கே ஒட்டி வச்சுருக்கிறதுல அகலில் போடுறது, இங்கே ஒட்டின்னு கொடுத்துறதுல அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா உங்களுக்கான வரவு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மனசில் க்ளீனாக வச்சுக்கோங்க. அதனால் ஒரு நல்ல நாளை சனிக்கிழமை அன்றைக்கி இதை செய்யும்போது ஸ்திரவாரம் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கக்கூடியது நல்லபடியாக நடக்கும் என்ற காரணத்தினாலே இந்த நாளிலிருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் நண்பர்களே. மீனம் ராசி. இந்த ராசியே மீனம் சொன்னது எதுக்குன்னா 2 மீன் இந்த பக்கம் ஓடிட்டுருக்கோமோ அந்த ஓடிட்டு சுறுசுறுப்பாக இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டே இருக்கக்கூடிய ஆசாமி. நீங்கள் உங்களுடைய ஆசாமியோட கட்டுப்படுத்தக்கூடிய முடியாத நிலையில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துக்காரர் சுக்கிரன், 4ஆம் இடத்துக்காரர் புதன், இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க. குரு வீட்டில் உட்காந்துருக்குது, குரு உங்கள் வீட்டில் போய் உட்காந்துட்டார். அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் வேறு உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கு திருவாதிரை என்ற நட்சத்திரம் அதுக்கு கீழே தான் சந்திரன் அமரப்போகிறார் மிதுனம் என்ற இடத்துல. அப்போது உங்களுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிற இடம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. 4ல் போய் சந்திரன் உட்கார சுகஸ்தானம், மனோகாரகன் அங்கே போய் உட்காரது அவ்வளோ நல்லதில்லை. ஏற்கனவே செவ்வாய் அங்கே உட்கார்ந்துருக்கிறதும் கொஞ்சம் நல்லதில்லாத காரணத்தினாலும், மனோகாரகன் அங்கே போய் உட்கார்ந்த காரணத்தினாலும் கொஞ்சம் குழப்பங்களையும் கொஞ்சம் எதிர்பார்க்காத பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால் சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் என்ன பண்ணுங்க, இக்னோர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடுவேன்னு சொல்லணும்ல, அப்படின்னா என்ன இன்டைஜஷன் வந்துடும். அதனால் எல்லாத்தையும் பண்ணுறதை விட்டுடுங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் டிஃபைன் பண்ணிடலாம். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழலாம். நீங்கள் அது இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணணும்னு ஒரு மிக்சர் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு இன்டைஜஷன் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு அது செரிமான கோளாறு ஆகிடும். அதே தான் சாப்பாட்லேயும் நீங்கள் இன்றைக்கி சாப்பாடுகள் விஷயங்கள்லையும் ரொம்ப கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா வயிறு கெட்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கொடுத்துரும். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் விரயம், செலவு, மருத்துவத்தை நிலைத்தாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்னும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இவர் வேறு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார போகிறாரு. அப்படி உட்கார்ந்தா என்ன ஆகும்னாக்கா செலவுகள் ஜாஸ்தி ஆகும்னு பார்க்குறோம். அதனால் முடிந்த வரை வெளியில் போய் சாப்பிட்றது, வெளி பயணங்கள் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிந்த வரைக்கும் தியானம் அப்படிங்கிற காலையில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஆஃபீஸ் போங்க. எந்த காரியங்கள் செய்ய முன்னாடியும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடித்த பிறகு செய்கிறேன்னு சொல்லுங்கள்.
அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு தீர்மானமான முடிவுகள் இன்றைக்கி தெரியும். அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணினீங்கன்னா குழப்பம் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் பார்த்ததா தெரியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளில் இந்த நாளும் ஒன்று. வாழ்க வளத்துடன்.